கண்டிப்பா உங்களுக்குன்னு வந்து ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. டெஃபினட்டா எல்லாருக்குமே வந்து, நான் இத வந்து ஓப்பன் என்னோட என்னோட மைண்ட் மாதிரி இவங்க இப்போ சீக்ரெட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. சீக்ரெட்ஸ் வந்து நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க கிட்ட போனாலும் அது சீக்ரெட்ஸ் கிடையாது. என்ன சொல்லுவோம், "நான் உன்கிட்ட மட்டும் தான் சொல்வேன். நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. முடிஞ்சு போச்சு." அவ்வளோதான். நம்மளே வந்து ஒரு 10 பேர்கிட்ட சொன்ன மாரி தான். ஆனா உங்களுக்குன்னு ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. என்ன பிரச்சனையானாலுமே இப்ப எனக்குன்னு ஒரு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. எனக்கு என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம் உண்மையாவே இந்த இடத்துல அவ அவ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு கூட நான் வந்து காயத்ரிக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்றேன். காயத்ரி உங்களுக்கு தெரியும் ஐ திங்க் எதிர்நீச்சல் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட வெரி 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க 2, 3 பேர் இருக்காங்க. பட் ரொம்ப க்ளோஸ் அப்டின்னா ஆரம்ப காலத்துல இருந்தே எனக்கு அவ தான். இவ இன்னொரு ஃப்ரெண்ட் தேவிகான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட் எனக்கு. எது இருந்தாலுமே நான் வந்து தேவிகா வந்து ஒரு குழந்தை மாதிரி. நான் அழுதா அவளும் அழுவா. அதனால அவ வந்து நான் ஒரு குழந்தையாவே பார்த்ததுனால அவகிட்ட வந்து அ சொல்லுவேன். எல்லாத்தையும் ரொம்ப டீப்பா சொல்லுவேனான்னு கேட்டா, அவகிட்ட சொல்ல மாட்டேன். பட் காயத்ரி கிட்ட தான் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுவேன். எனக்கு உண்மையாவே என்ன வந்து அவ்ளோ புரொடெக்ட் பண்ணுவா. "என்ஷா அப்படிலாம் இல்ல என்ஷா. உன்னால கண்டிப்பா பண்ண முடியும். இதுக்கெல்லாம் நீ இது" சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் ஷேர் பண்ணும்போது எனக்கு அவ்ளோ சப்போர்ட்டிவா, அவ்ளோ போல்டா எனக்கு எல்லாத்தையுமே அவ சொல்வா.